நிறைய பேர் நான் பாடி ரீகம்போசிஷன் பண்ண போகிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் பண்ணுறாங்க. ஸோ பாடி ரீகம்போசிஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பாடி ரீகம்போசிஷன்னா என்ன? அதாவது ஒரே நேரத்தில் பாடியோட ஃபேட்டும் லூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மசில் பில்ட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு தான் பாடி ரீகாம்போசிஷன். அதாவது நம்மளுடைய பாடியோடைய காம்போசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமாக ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கிறவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி லீனாக இருக்காங்க, அதே நேரம் அவங்க உடம்புல பாடி ஃபேட்டும் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபேட் லூஸ் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப ஒல்லியாக போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க அந்த பாடி ரீகாம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாடி ரீகாம்போசிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபேட் லாஸ்க்கு நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி மசில் கெயினுக்கு நீங்கள் கேலரி சர்ப்ளஸில் இருக்கணும். இப்போது பாடி ரீகாம்போசிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப மினிமலான ஒரு டெஃபிசிட், அதாவது ஒரு 100 to 200 கேலரி, அதுக்கு மேலே டெஃபிசிட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கம்மியான கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மேக்ரோஸ் பக்காவாக இருக்கணும். வெயிட் ட்ரெயினிங்கோட நல்ல ப்ரோட்டீன் இன்டேக்கும் வச்சு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி சேம் டைமில் மசிலும் பில்ட் பண்ணும், அட் த சேம் டைம் ஃபேட் லாஸும் நடக்கும். ஆனால் ஒன்று, டெஃபிசிட் கம்மியாக இருக்கிற காரணத்தினால ஃபேட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அதே மாதிரி மசில் பில்டிங்குமே ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்வலான ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி உங்களால் வீக்லி சேஞ்சஸ் பார்க்க முடியாது. இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் டைமும் எஃபர்ட்டும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பாடி ரீகாம்போசிஷன் யார் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, பிகினராக புதுசாக ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ண வராங்க, இல்லை ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணவங்க ஒரு பிரேக் எடுத்தோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க ஒரு பிரேக் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ரலாகவே பிகினர்ஸ்க்கு மசில் பில்டிங் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தான் நடக்கும். ஈவன் தோ நிறைய பேர் ஃபேட் லாஸ் ப்ராசஸ்லையும் நல்ல மசில் பில்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களால் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி கேலரியை பக்காவாக ட்ராக் பண்ணி நியூட்ரிஷனும் வெயிட் ட்ரெயினிங்கும் ரொம்ப ஆன் பாயிண்ட்ல வச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா டிபிக்கலான ஃபேட் லாஸ் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மசில் பில்டிங்காக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைன் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதில் ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கக்கூடியவங்க நம்ம ஃபேட் லூஸ் பண்ணுறப்ப ரொம்ப குச்சியாக தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கிற காரணத்தினால மசிலை ரீட்டைன் பண்ணவும் சரி, மசிலை பில்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால் என்னுடைய பர்சனல் சஜஷன், நீங்கள் டெடிகேட்டடாக ஃபேட் லாஸ் அண்ட் கெய்னிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கும்.